ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம மொபைல்ல வைஃபை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க வைஃபைல ஒரு இஷ்யூ ஒன்று ஃபேஸ் பண்றீங்க. அதாவது வைஃபைட நேம் உங்களுக்கு உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஷோ ஆக மாட்டேங்குது. அதாவது வைஃபைக்குள்ள போன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த நேமை பார்த்து தான் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க வைஃபை ஆன் பண்ணி தான் வச்சிருக்கீங்க, ஆனா உங்க ஃபோன்ல வைஃபைட நேம் ஷோ ஆகல. இதனால உங்களால அந்த வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியல. இந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ஏரோப்ளேன் மோட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மோடை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த டைம் நம்மளுடைய நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஒருக்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்ப ரீகனெக்ட் ஆகும். ஸோ அதனால கூட வைஃபைட நேம் ஷோ ஆகாத ப்ராப்ளமை நமக்கு சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷன்ஸில் வைஃபையை கிளிக் பண்ணி வைஃபை உள்ளே போயிருங்க. போயிட்டு வைஃபையை டர்ன் ஆன் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஆன் பண்ணி இருக்குமா இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கூட திரும்ப நீங்கள் இந்த இடத்துல ஸ்கேனுக்கு கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க வைஃபைட நேம் ஷோ ஆகுதா இல்லையான்றத. சம்டைம்ஸ் இப்படி வைஃபை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு செக் பண்ணனால கூட இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வைஃபையை ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆன் பண்ணி வச்சிருக்க, அதாவது ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்க டிவைஸில் ஹாட்ஸ்பாட் ஒன் பண்ணல ஒன்ல தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் அதுலேயும் ஆன் பண்ணாமல் இருப்பமாக இருந்தால் கூட நமக்கு ஷோ ஆகாமல் இருக்கும். அதோட ரவுட்டர் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா, ரவுட்டருமே ஒன்ல தான் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி ஷுவர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே போவீங்களா இருந்துச்சுன்னா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் மொபைல் நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுங்கள். உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணோன்னே வைஃபைட செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் ஆகிரும். ஸோ அந்த டைமில் வைஃபைல செட்டிங்ஸ் சேஞ்சஸ்னால உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வைஃபைட நேம் ஷோ ஆகாத ப்ராப்ளம் கூட இதனால இப்படி ரீசெட் பண்ணுறனால, நெட்வொர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறனால கூட நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் ஃபோனையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் நம்ம ஃபோனில் ஏதாவது இஷ்யூ இருந்து அதனால வைஃபைட நேம் ஷோ ஆகாமல் இருக்குமாச்சுன்னா கூட அது ஒட்டோவாகவே சால்வ் ஆகி வைஃபை ஷோ ஆகாத ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.